பாட்டியா? ஆடு பாம்பே ஆடு மாம். பரவாயில்லைடா. பாத்தா பசுமரம் பழுத்து விட்டா நெடுமரம். பாத்தா பசுமரம் பழுத்து விட்டா நெடுமரம். பாத்தா பசுமரம் பழுத்து விட்டா நெடுமரம். ஏத்தா நெடுமட்டாகுமா ஞான தங்கமே. ஈயவிட்டா கரியும் நெஞ்சுமா ஞான தங்கமே. தேங்க உடைக்கிறாள் அவரு. நீ ஒய்யா கூப்பிடு. சபைக்கு விளக்கம் இருந்ததா? ஐயா நீ யாரு, என்ன ஊரு? டைம் மணி 3 மணி தான் ஆகுது. 4 மணி நேரம் குடுக்குடு வருவான். நல்ல இளம் நல்ல இளம் கைத்துல பிடிச்சிருக்காம அவன் சொல்றாங்க. பஜார் சொல்றாங்க. விளக்கம் நீ யாரு? காசு விளக்கம். அது திணிக்க பிறந்த அசுராதிகள் 60 கோடி பேர்கள், தேவர்கள் 30 கோடி பேர்கள். ஏன்னா அசுராதி இருக்கும், தேவனுக்கு லேசாக பகை இருந்தது. ஆனால் தேவ பசங்க எதுக்கான ஒரு தேவ பசங்க நயனாக அழைத்து இவங்களுக்கு தேவம் ஏமாத்திட்டாரு. ஆமா, அந்த மக்களை சும்மா விடக்கூடாது. பிரம்மதேவனை கோரி தவம் செய்து வந்தோம். ஆமா, நாங்கள் 60 கோடி அவுணர்கள் தவம் செய்து வந்தோம். அப்படி தவம் செய்து நடத்தி பிரம்மதேவனானவர் எங்கள் தவத்தை மெச்சி பிரசுரமானார். வரம் கேட்டோம். எக்காவது சாகாத வரம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டோம். ஆனால் அவர் தெரிவித்தார், ஒரு மனிதர் பிறந்து விட்டால் ஆமா வரத்தை மாத்திக்க அப்படி என்று தெரிவித்தார். இருந்தாலும் இந்த அவுணர்கள் ஒரே கோடி ஒரே நேராக நின்று மூக்கு மேல விரல வைத்து என்று சிரித்தம் என்றார். அப்போதான் எங்க சாகு போகணும், எங்களுக்கு சாகு என்று வரணும் அப்படி என்று பணத்தை வாங்கி கொண்டு இங்க நாங்க தான் 3 பேர். ஆமா, என் அண்ணன் காரியாட்சிகள் ஒன்றி கமலாட்சிகள் 2 விந்தமாலனி 3 பேர். ஆமா, எங்க அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு தங்கப்பட்டனம், எங்க கமலாட்சியில் இருக்கிறவர் அவருக்கு வெள்ளி பட்டனம், எனக்கு இரும்பு பட்டனம். கடை வச்சிருந்தவங்களா? வெள்ளி போட்டனா இவர் இரும்பு போட்டா? இந்த இரும்பு படிக்கிறவன மாதிரி தான் இருக்காரு. இந்த இரும்பு பட்டணம் அந்த பட்டணமே அந்த நாடே க்ளோஸ். ஆமா, அப்பேற்பட்ட திறமை படைத்தவன். அப்படியாப்பட்ட திறமை படிச்சவங்க நீங்க? ஆமா. எப்படி அடிச்சுனே இருக்கீங்களா? என்ன தெரியுமா
கீதம் பாடுது பாரு அப்படி. ஆமா, கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலாம். எப்படி எங்களுடைய அழகு, ஆமாங்க எங்களுடைய திறமை. ஆமாங்க, ரொம்ப திறமைங்க. திறமைதான். பெருமையா? ஆமாங்க, எடுத்து பேச வேண்டாம். அது சரி. சொல்லுங்க. இருந்தாலும் என் அண்ணன் அழைத்திருக்கின்றார். இன்னைக்கு வரும்படி உத்தரவு. ஆமா, சரி சரி. இருந்தாலும் நான் தனியா போகப்படாது. தனியா போக மாட்டீங்க. எனக்கு திருமணமாகி விட்டது. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆமா. ஜோடி ஜோடியா நினைக்கிறீங்க. தனியா போக இந்த ஆளே எப்படி இருக்கிறாருன்னா அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? அந்த அம்மா எப்படி இருப்பாங்க? அது போட்டு எங்க அண்ணி, என்னுடைய மனைவி பேர் இன்பவல்லி. ஆமா, இந்த மாதனி இன்பவல்லி. ஆமா, இன்பவல்லி இன்பவல்லி. பார்ப்பதற்கு இன்பம் போல் தோணும். அப்பேற்பட்ட அழகு. அவளை விடு எங்க அண்ணன் இருக்கிறார் பாரு, கமலாட்சி தான். அவருடைய மனைவி எங்க அண்ணி. அப்படியே எங்க அண்ணி அப்படி சூத்த ஆட்டினா போதும் 10 பேர் மோப்பு முடிச்சுட்டே போலாம். அப்பேற்பட்ட அழகு. அப்பேற்பட்ட அழகு எங்க அண்ணி. ஆமா, எங்க அண்ணி ஒரு கண்ணை வச்சு நிக்கிறேன் நான். சின்ன குழந்தை வந்துக்கிற மாதிரி வாசம் வருதுடா. எங்க அண்ணி நாங்க வரனா என் வாசனை கண்டிப்பா கண்டுபிடிக்கும். அது கிட்ட நினைச்சாரு. நீங்க யாரு வந்தாலும் வாசல் வராதுங்க. நடுவலி வந்தா போறோம். நீங்க கூட ஏத்தி வந்துருவாங்க. ஆமா. டேய் ரவி, எங்க அண்ணி அழுகோ. நீ வண்டிலாம் பாத்து. இருந்தாலும் என் மனைவி இன்பவல்லி அழைத்ததாக சிக்கல். இன்பவல்லி தான்
ஆமா முதலமைச்சர் மணல புள்ளவள்ளிகன் தானே கண்டா அந்த இவன் நக்கறான் ஏய் நிக்கிறான் ஏண்டா இது கொஞ்சம் மரியாதையா பேசுதுடா வாவ் இது கொஞ்சம் மரியாதையா இதெல்லாம் பெருந்தன்மைடா இது என்ன பல அதான் பரவாயில்ல வந்தோம் அந்த கசுமால வந்து கம்மியாட்டி ஏய், யாரை பத்தி அவனுக்கு வந்து இவனுக்கு வந்தோம்னா தேவையா இது பாரு மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இதெல்லாம் வெளியே தெரியும் இது என் கைவாசம் அப்படியே இருந்தாலும் வெளியே தெரியாது இதெல்லாம் நம்மள காபத்து போடணும் ஐயோ அதான் நடுத்தோல் விடுறோம் தூத்திக்காது அந்த கசுமால நடுத்தோல் தான் வாங்கய்யா வாங்க 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 வணக்கம் 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 சிறந்தாந்து வணக்கம் எப்படி வேலி கண்டுக்க மாட்டாங்க ஏய் ரவி நானே பரவாயில்ல அவகிட்ட வச்சுட்டு மூர்த்தி அறுத்து விட்டுருவா சரியப்பா நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படியா ஏன் இப்படி ஓட்டு போறீங்க குறை என்பதே கிடையாது அப்படியா இது நான் குறை இருக்கா கையில் வாங்கி காட்டு குறை கொடுக்கணுமா எப்படி எப்படி ஆகி போடுறேன் நானும் சந்தோஷமா இருக்குல்ல ஒரு பேரு மஞ்சள் தண்ணி வந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒரு நாள் வாழ்ந்து என்ன பண்ணுவோம் அதான் என்ன சொல்றீங்க அதான் உண்மை அதான் உண்மை நேரம் இங்க வந்தா நீ சந்தை பாக்குற என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படியா ஏமா அவனுக்கு 2 கடு நொல்ல ஐயோ எச்சிப்பட்ட சொத்துல கை வைக்க மாட்டேன் அந்த மாதிரி என்ன நினைக்காத சரியாப்பா நான் ரிஷி பச்சு வருதேன் பச்சை நினைச்சா எப்படிலாம் கரும்பு காய் வேஸ்ட் கட்டிக்கிறாரு சிவபெருமான் ஓடிட்டு போறாடா கோயிலுக்கு ஓஹோ நான் ரிஷி பச்சு வருதேன் அப்படியா அப்ப நீ நெல்லுவரு ஆமா நல்லூர் இல்ல அந்த ஊர்ல என் ஊர் இல்ல பக்கத்துல ஓ செல்லங்குப்பம் சரியாப்பா சரிம்மா சரி போனால் போகட்டும் சபையை பார்த்தால் விதமாக வழக்கம் சபை பார்த்தா அமைதியான யாரு நம்மள என்னன்னு கேட்க போறாங்க இல்ல இது கையில சபை 101 1000ல் 1ஆம் புலவர் அப்படி சொல்லிருக்காங்க 4 பேர் பார்த்தாலும் 4000 பேர் பார்த்தாலும் ஒருத்தர் இருந்தா போதும் அதுக்காக ஆடுறவங்க மறைச்சோ இப்ப ஆட வேண்டியதால யாருக்காக தெய்வத்துக்காக அது சிவபெருமானுக்கு இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆமா அவருக்காக ஆட்டு வந்தாலே போதும் ஆமா அவர் என்ன என்ன இந்த புடவை எங்க வாங்கினேம்மா இதுவா திருநமையில ஆமா இது எங்க வாங்கினேன் அப்புறம் எங்க கை வைப்போம் அப்புறம் என்ன என்ன வேணா பேசலாம் எதுக்குறார கை வர நான் தம்பி மாதிரி நீ அக்கா மாதிரி தம்பி மாதிரி தான் தம்பின்னு சொல்லு தம்பிதான் அப்படி சொல்லு இதெல்லாம் எங்க வாங்கினேன் ஓ இதெல்லாம் எங்க வாங்கினேன் இல்ல கடையில வாங்க மாட்டாங்க எங்கதான் வாங்கினேன் கடையில தான் வாங்குவாங்க சொல்லலாம் பொண்டாடி வாங்கி கொடுத்தீங்களா ஏண்டா அட வாங்கி கொடுத்தியா அட எங்க வீட்டுக்காரி ஒரு ஆத்திரம் முடிச்சோட தம்பி ஒரு ஆத்திரம் முடிச்சுடா எப்படியா இந்த சின்ன சம்பாதிக்க போகணும், வீட்டுல நிலத்துல வேலைக்கு போகணும், பால் கறக்கிற போகணும், எல்லாம் நிறைய சேர்த்துக்குவா. இந்த மாதிரி அழகா வாங்கி போடுறது எப்படி அதை பாட்டு பெற்று பெற்று இந்த காய்ச்சி கலந்தால மம்மா திருவண்ணாமலையில அப்பு கடைக்கு பக்கத்துல அப்பு கல்யா ஆராதனா கடை அப்பு கடை ஆராதனா கடை நாங்க தப்பு கடை தான் பார்த்தோம். சரியப்பா சரி போனால் போகட்டும். சபையை பார்த்தால் விதமாக வழக்கம். சபை பார்த்தா வெற்றி விலாசம் சபை மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்தி சபை. ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் என்ன செய்தாரா, எங்க நாட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய 4 கோடி செயலை எழுதி வாருங்கள் அப்படின்னு 4 கோடி செயல். ஆமா 4 கோடிகள் அழைத்து சொல்றாங்க. 4 கோடி அப்படி சொன்னாங்க. புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எழுதினார்கள் வெறும் 4000 செயலைத்தான் எழுதினார்கள். 4000 கோடி இருக்குது முடியல. அந்த வழியாக அவ்வை பிராட்டி வந்தாங்க. அவ்வை வந்த உடனே அவங்க கூட பெருத்து புலவராச்சு, அம்மா இந்த மாதிரி பாண்டிய மன்னன் சொல்லிட்டாரு, எங்களால எழுத முடியல, நீங்க எதனா உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே 4 கோடி சொன்னாரு. ஆமா 4000 எழுதிறோம். அவரு நாளைக்கு அலங்காரம் பண்ணணும். ஆமா அப்படி போறனாக்கா 4 கோடி நாங்க செலுத்தண்ட பண்ணுவாரு. ஆமா கைத்து அறுத்துவாரு. நாங்க என்ன பண்ணுது? ஆமா
அழுத உடனே அந்த அவ்வை என்ன பண்ண செய்தது, புலவர்கள் எல்லாம் உரிமைக்கு அழைத்து சென்று பாண்டியன் மன்னன் சபையிலே 4 கோடி சொல்லி எழுதுறாங்க. ஆமா, எப்படி மதியாதார் முற்றத்தை மதித்து ஒரு கால் மிதியாமை கோடி பெறும். ஆமா, உம்பீர் உம்பீர் என்று உபசரியா தன்மலை உண்ணாமை ஒரு கோடி பெறும். ஆமா, கோடி கொடுத்தாலும் நற்குடி பிறந்தாரோடு கூடுதல் ஒரு கோடி பெறும். கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த நாக்கோனாமை ஒரு கோடி பெறும். அப்ப 4 கோடி. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஆமா, பாண்டிய கோவே பேசுது இதெல்லாம் வந்துச்சு லக்க 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 அதான் பொண்ணு இந்த கோயிலாவது பேசலாம் பழகலாம். நாய் மேல நரி கொஞ்சம் ஏறவங்கள ஏறுதுங்க. நாய் மேல போய் நரி கொஞ்சம் ஏறா இது எப்படி நம்ம தோட அப்படி பாண்டிய மன்னா 4 கோடி செயலை எழுதி முடித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா 4 வரி தான் எழுதுனீங்க, நான் 4 கோடி கேட்டேன், 4 வரி செயல் எழுதிட்டு 4 கோடி எழுதிட்டுன்னு சொல்றீங்களே, இதுக்கு அர்த்தம் விளக்கம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம இந்த ஊருக்கு வந்த உடனே ஐயா வாங்க 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 சொன்னாங்க இல்லையா, மதியாதார் முற்றத்தை மதித்து ஒரு கால் மிதியாமை கோடி பெறும். ஊருக்கு போனா ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா நல்லா இருக்கிறீங்களா, எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவான் எல்லாம் விருந்தாளி வந்தா சொல்லுவா பாரு. எப்படி தம்பி வா 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 அது எங்க தம்பி வந்துக்குது சாப்பிடும், எங்க கோயம்புத்தூருக்கு பிடிக்காது. அப்படி எப்படி சாப்பிடுவாங்க, அப்படி எப்படி வருவாங்க. அதை போல முகம் மலர்ந்து ஐயா வாங்க வாங்கன்னு வருந்தி அழைக்கிறாங்க பாரு. அவங்க வீட்டுக்கு விருந்தாளியாக போகலாம். அது எங்க வீட்டுக்காரி முருகு சுட்டான் என்ன பண்ண தாண்டி விடு அந்தாண்டி விடு ஓடு நடு வீட்டு ஒண்ணு அடுப்பு புகை எங்கடா போகும், புகை வெளியே போகுமா, வெளி போவாத ஜாதி பொண்ணுங்க பத்த வச்சு வெளியில எனக்கு கண்டவங்க போறாங்க பாப்பேன் அந்த ஆள் ஒண்ணு முறுக்கு கிணறா பாரு ஒரு கிணறு வீட்டு உள்ளே. ஆமா புகை உள்ளே வருது இல்லையா, அதானே அவர் போறாச்சு நான் வாங்கி வெளியே போட்டு அப்புறம் 10 அந்த நிலைய பொண்டாடி பொறுப்பா கொடுத்து பொறுப்பா அதை போல அது ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டான். அது ஒரு கோடி பெறும். அது ஒரு கோடி மட்டும் செய்தியை வீடுகாரி கேட்டு போச்சு இதை பிச்சு எடுக்கிறாங்களா. அப்ப 2வது வரி சொல்றாங்க, உம்பீர் உம்பீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். வந்துட்டீங்களே கொஞ்சம் உட்காருங்க. ஐயா வந்துட்டீங்களே வாங்க நான் உட்காருங்க 5 நிமிஷம் சாப்பாடு செஞ்சிடறேன் சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சாப்பிட்டு வரலாம். ஆமா இருந்தாலும் கஞ்சா இருந்தாலும் தனியா இருந்தாலும் வந்துட்டான் பாரு வந்துக்கிறான் பாரு தீனிக்கிட்டே வருவானா அப்படி சொல்லுவாங்க. ஆமா அது நம்ம காதுல விழும் அந்த வீட்டுக்கு இருந்தாலே போக கூடாது. ஆமா அப்படியே சாப்பிட்டா என்னடா அது இல்ல அவங்க பீத்து என்ன பண்றாங்க அப்படி இல்ல அந்த மாதிரி வீட்டுல சாதம் அண்ணன் சாப்பிட்டா அது தேவாமிர்தமா இருந்தாலும் சரிதான் விஷத்துக்கு சமம். அந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது. அது ஒரு கோடி பெறும். 3வது அடி சொல்றாங்க, கோடி கொடுத்தாலும் நற்குடி பிறந்தாரோடு கூடுதல் கோடி பெறும். எத்தனை கோடி இருந்தாலும் சரிதான். ஒரு வீட்டுல 4 பேர் 5 பேர் அண்ணன் தம்பி ஒன்னா பிறந்துட்டுன்னு சொன்னா அவங்களுக்குள்ள 1000 சண்டை வரலாம், மன கஷ்டங்கள் வரலாம், நல்லது கெட்டதுக்கு ஒன்னா சேர்ந்துடணும் இல்லையா. ஏன்னா ஒண்ணு பிறந்தமே தவிர இறக்கதான் போறோம் அப்படி பிறகு போறது இல்லை. அப்போ ஒரு குடும்பம் ஏடா அண்ணன் தம்பி அடிச்சுன்னு மாஞ்சான் உடனே இந்த கோயில் திருவிழா ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அவன் வீட்டை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் திருந்துவான், அந்த கிராமமே திருந்தும், அந்த கிராமத்தை பார்த்து பக்கத்து கிராமம் திருந்தும். ஆமா ஒற்றுமை, அதான் கோடி கொடுத்தாலும் நற்குடி நல்ல குடும்பத்துல பொறுத்தவங்க ஒத்துமையா இருப்பாங்க அப்படின்னு அது ஒரு கோடி பெறும். அப்ப 4வது சொல்றாங்க, கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் சேர்த்தா இந்த நாவு சுத்தமா இருந்தா எவனா போய் பேசிக்கலாம். ஆமா பொய் உரைக்க கூடாது. பக்கத்தூருக்கு போயிடலாமா போதாமா அங்க ஒரு ஐயா பிச்சமா கொடுக்குறாங்கன்னு
போகக்கூடாது சொல்லு. போனா வரன்னு சொன்ன வந்துடணும். ஜல்லிக்கு கூப்பிட்டு நான் வரேன்னு ஏய் அழிச்சா இருக்குங்களா அது போல கூட்டு பார்த்துட்டு வர மாட்டேன். ஐயா வாரத்துக்கு வந்தா எங்க காலையில் வேணா சாயந்தரம் தான் வருது. இன்னைக்குதான் பொழுதோட வருது. அப்படி இந்த 4 வரி செயலில் அடங்கக்கூடிய கருத்துக்கள் 4 கோடி செயலுக்கு சமம். சரி 4 கோடி செயல் தேவல பாண்டிய மன்னா அப்படி சொன்ன உடனே போதும். ஆமா அது பாண்டிய மன்னன் அவ்வையை பாராட்டி தக்க சன்மானம் கொடுத்தார்கள். ஏன்னு சொன்னா அவ்வை போல் கற்றுணர்ந்த கனதனவான்கள் யாருமே கிடையாது. இந்த விளந்த நன்னகரம் தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிராமம். நான் இப்பதான் வந்த ஒரு 6-7 வருஷமா. ஒரு வருஷத்துல 10 ராத்திரி 5 ராத்திரி நடந்துட்டே இருக்கமா. ஆமா எங்க முருகானங்கிறார் அவங்க பையன் எந்த வரி எந்த நாடகத்துல எந்த வரி முடிச்சுனா அப்படி சொல்லுவார் தமிழ். ஆமா அதே போல ஒரு 30 வருஷம் வந்து அப்படியா அதே போல தெருக்கூத்து அத 10 ராத்திரி தொடர்ந்து இந்த ஒரே ஜம்மத்தான் ஆடுமா. அதான் அதே போல தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெருக்கூத்தை அதாவது ரசனையோடு கண்டுகளிக்கக்கூடிய ஒரு கிராமம். தெருக்கூத்தை அவ்வை போல கற்றுணர்ந்த கனதனவான்கள் நிறைந்த ஊர் இந்த ஊர். அவ்வை போல் நிறைந்த சபை இந்த சபை. இப்பேற்பட்ட சபையில் வைத்திருக்கக்கூடிய அருமையின் அறிந்த கனதனவான்களுக்கும் உங்களுக்கும் இந்த கம்பெனி வாத்தியார் அனைவர்களுக்கும் உங்களுக்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவர்களுக்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் இன்னும் முருகண்ணன் அவருடைய திருப்பாதத்திற்கும் அடியேன் சிறந்தாண்ட வணக்கம். என்னுடைய வணக்கம் என்னுடைய விளக்கம் புரிந்ததா? என்பவல்ல என்பவல்ல என்பவல்லி. ஆமா உங்க ஆளுங்க பேர் பூரா வள்ளி வள்ளினே வருது. ஆமா இங்க வா. எப்படி தேர்ந்து எடுத்து வச்சு ஏன் பொண்டாட்டி பேர் தெரியுமா உனக்கு? என்ன உன் பொண்டாட்டி பேர்? ஏன் இது உனக்கு சொல்ல வரேன்னா நான் இந்த அஸ்தாத்துல வேலை செஞ்சு கேட்டா ஆமா நான் தான் செய்யற வேலை. ஆமா ஆனா எனக்கு தப்போது ஒரு உடம்பு செய்யல. ஏன்னா உங்க வீட்டுக்கு போனோம். ஏதோ ஒரு திடீர்னு அவனுக்கு ஆயிடுச்சு. எதனா ஒண்ணு அப்படியா? நீ ஒரு போல நீ ஒரு தடி ரகம் அது ஒரு தடி ரகம் அங்க வச்சுக்காத. அப்படி இல்ல நம்ம இருக்கிறது சரியா இருந்தா எங்க வேணா குடும்பம் பண்ணிட்டு வரலாம். இருக்கட்டும் சரிங்க கத்து கொடுத்துட முடியுமா? அதனால நான் அப்படி சப்போஸ் ஊர் தேடி போயிட்டா அப்ப உனக்கு யாரு வேலை செய்யறவங்க? என்ன வேலை? வீட்டு வேலை, அரசாங்கத்துடைய வேலை. அப்படி சொல்லுங்க. அதனால தான் என் பொண்டாட்டி பேரு தெரிஞ்சுக்கிட்டா என் பொண்டாட்டி கூட்டா அவன் பாட்டு வேலை செய்வான். உன் பொண்டாட்டி பேரு என்ன? உன் பேரு என்ன? என் பேரு இன்பவள்ளி. என் பொண்டாட்டி பேரு வெத்தலவள்ளி. வெத்தலவள்ளி கழுகுயா? வெத்தலவள்ளி பாரு அப்படியே மணலோட பிடிக்க முடியாதுவா. அப்படியா? அதை பாருடா உனக்கு வேலை சேர்ந்துக்கலாம். என்ன வேலை? வீட்டு வேலை. அப்படி சொல்லுப்பா. நீ சொல்றத பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதே. அதான் உன் பொண்டாட்டி பேரு? ஆமாமா உன் பொண்டாட்டி பேர் தெரிஞ்சுக்கோ. என்ன உன் பொண்டாட்டி பேரு? என் பொண்டாட்டி பேரு கவலவள்ளி.
ஆமா கவலையே கிடக்கும். காட்டுல ஆமாமா நெல்ல பசங்கடா நீங்க ஐயோ நெல்ல பொண்டாட்டி சம்பாதிச்சு அவளை வெளியில கூட்டா போறோம் ஆ, ஆ. அப்படியே ஓடுறோம் வேலை செஞ்சுக்கலாம் ஆறுவா ஓம் பொண்டாட்டி பேருங்கடா சொல்லு குச்சுவல்லி ராஜா, உன் பொண்டாட்டி தான் சொன்னா கேட்டா. குச்சி ஓடிச்சு போட்டுருவா அப்படியே ஒரு மேல சொல்லிடா இவனுக்கு பொண்டாட்டிக்கு. ஆறாமா ஐயோ ஐயோ போறீங்களா யாரா தம்பி நீ தம்பி நல்லா இருக்கியா யார் நீ என் கூட நெருங்கி பேசுற மாலை போட்டுக்கிறான். அப்படியா இல்ல பொந்துல இருந்து பேசியால் ஓடியாருமே திடீர்னு ஓடியாருயா நீ வந்து இருக்கே ஒரு என் மோடி வர தெரியுமா? பொண்டாட்டி பேரு என்ன என் மோடி வந்தா கோமண வந்து பணம் எடுத்து கொடுக்க மாட்டியா கோமண வந்து கோமண வச்சுதான் இருக்கும். ஏன் சட்டி வாங்கி கொடு யாரு கேக்குதா? ஆ. எத்தனை நேரம் ஓய்வுனே கிடக்கும். என் மேல சொட்டு கோமண வச்சுனே இருக்கும். அந்த பேரும் சொல்லும்போது உனக்கு காசு வருது. என்ன சுராஜயம் எங்க பொண்டாட்டி பேர்ல சொன்ன உடனே காசு பணம் எடுத்து போயிரு. இது 8 வருஷத்து நட்பு ஆமா 8 வருஷம் ஒரு வச்சுக்கிறேன். இருக்கட்டும் உள்ளா. சத்தியமா வச்சுக்கிறேன் இருக்கட்டும். ஆமா வச்சிரு. இந்த சிவபெருமான் மேல சத்தியமா வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். மறக்காம ஆ. நெஞ்சில வச்சிருக்கிறேன் நான் கூட ஒண்ணு இப்ப மறக்கவே கிடையாது. ஏன்பா அவர் நெஞ்சில் வச்சுக்கிறேன். இவனு என் குண் எங்க மாதிரி நான் நெஞ்சில் வச்சுக்கிறேன். நானும் இன்னும் சிவாஜயம் குஞ்சில் வச்சுக்கிறேன். இந்நாட்டிலே பொன்னாடாவளி வரக்கூடிய இதை விளந்தை நன்னகரத்தை வாசமா இருக்கக்கூடிய ஆறுயிர் அண்ணார் முருகன் அண்ணார் முருகன் ஆமா அவருடைய மகன் அதாவது உடுக்கை இழந்தவன் கை போலே அங்க இடுக்கன் கலைவதான் நட்பு அந்த மாதிரி நட்பு எங்க நட்பு முத்தமிழ் முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய அண்ணார் எனக்காக 100 ரூபாய் சன்மானமா கொடுத்திருக்கின்றார் ஒரு குடும்பத்தில் அவர் குலதெய்வம் இருந்து நோயற்ற வாழ்வும் இல்லா செல்வத்தையும் கொடுத்து அந்த என்பெருமான் அண்ணாமலையார் பிரார்த்திக்கின்ற சுபேஜி விளந்தையை சேர்ந்த எனவே அருமை அண்ணன் முருகன் எமக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். அவர் குடும்பத்தில் இந்த சிவபெருமானுடைய அருள் இருந்து சிவபெருமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். சுபேஜி தம்பி என் மதியானம் இருக்கிறாரே பிந்து மாலை ஆமா அவருடைய மனைவி என் பெயர் இன்பவள்ளி அதனால என் நாடு இருக்குதே இரும்பால் ஆக்கப்பட்டது இரும்பு கட்டணும். அதனால வேண்டி அதுவா சாதாரணமான ஆள் கிடையாது நாங்க ஒத்தவாரத்துக்கு 3 பேர் சொன்ன அப்படியே வள்ளிக்காங்க மாதிரி குத்துற மாதிரி இருப்போம் 3 பேர் நல்லா தான் இருக்கிறீங்க. அதனால வேண்டி மதியானம் ஐயா என்னுடைய மனைவி அந்த வருஷம் அங்க போய் சேராது. வெளியே சொல்றேன். ஐயம்மா பரமிச்சிரு. ஓஹோ கண்ணே இன்பவள்ளி கண்ணே என்பவனே சொல்லுங்க அடியன் மாத குல மாணிக்கம் சுகச்சேமத்தோடு வாழ்வார். தங்கள் சித்தமின் பாக்கியம் ஆமா ஒரு வார்த்தையாச்சே கேளு கேட்கலாமா கேளு. ஐயா ஏழு வீடா
வெட்டி இந்த தினத்தில் அரண்மனையிலே இருந்த என்னை சாதி மாநில விடுத்து அரசாங்கத்துக்கு வரும்படி உத்தரவு. என்ன சமாச்சாரம்? என் அண்ணன் வரும்படி கட்டளை. எங்க மூத்தாரு. ஆமா, எங்க மூத்தாரு பெரிய மாமங்கிறாய் வந்துச்சு. ஆமா, என்ன மந்தாசு அதை விட எங்க சின்ன அண்ணங்கிறார் பாரு. ஆமா, அவரும் வர சொல்லுகிறார். சின்ன தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நம்ம ஏதாவது ராங் பேசணும் வச்சுக்கா மங்களத்துக்கு தெரிஞ்சுக்க வந்துருவோம். அதனால